ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிய வேண்டாம் சொன்னாங்க. காரணம் ஹாரூனின் ஸ்தானம். அப்புறம்தான் விளங்குச்சு. அலி அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், மாணவி எவ்வளவு பெரிய ராஜதந்திரிங்கிறாங்க. ராஜதந்திரி. நான் கருணா காலையில மதீனாவுல மஸ்ஜித் நபவிக்கு வந்து பார்த்தா அவ்வளவு பேர் முனாபிக்கு எல்லாரும் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன திட்டம்? நபி போயிட்டாங்க, சாபாக்கள் போயிட்டாங்க, பெண்கள் தான் இருக்கிறாங்க, டோட்டலா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவன் போடுறான். ரோட்ல அலிய பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க அவ்வளவு பேரும். அலியா? அலி இருந்தால் ஆடி போவார்கள் நயவஞ்சகர்கள். தாஹா நபி அலியை நிறுத்தி போனதில் 1000 அர்த்தம். நிறைவுபடுத்துகிறேன். வாசல்ல போய் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. பேசிட்டு உள்ள வந்துட்டாங்க. மீண்டும் தக்பீர் கட்டி தொழுத போது சஹாபாக்கள் சலாம் கொடுத்த போது எல்லாருடைய பார்வை வியந்து இருக்குது. என்ன முத்தம நபிகள் காமத்து சொன்ன பின்னால வெளியில போயிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனை நீ போன்னு அனுப்பிட்டு வர்றாங்க. இவ பள்ளிவாசலுக்குள்ள ரசூலுல்லாஹ் அவர் வெளியில போறாரு. நான் சொன்னேன் இல்லையா, தொழுகைக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா தொழுகைக்கு இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க. பத்ருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, உஸ்மான வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்? அவர்களின் அன்பு மனைவி ருக்கையா சோம் இல்லாம இருக்கிறாங்க. உஸ்மான், நீங்கள் களம் ஆட வேண்டாம், மனைவியின் ஆரோக்கியம் முக்கியம் என்கிறார்கள். உலகத்தை ரொம்பவே வியக்க வைத்தார்கள் உத்தம நபிகள். ஷரியத்து வேணும், மார்க்கம் வேணும், அல்லாஹ் வேணும், ரசூல் வேணும். அல்லாவும் ரசூலும் கிடைக்கும் இடம் பள்ளிவாசல் என்று விளங்கினீர்களே, அங்கேதான் நீங்கள் விலகினம். அல்லாவும் ரசூலும் உங்கள் மனைவியின் திருப்தியிலும் கிடைப்பார்கள், உங்கள் பிள்ளையின் வளர்ப்பிலும் கிடைப்பார்கள். இல்லை இல்லை, உங்கள் நேர்மையிலும் அல்லாவும் ரசூலும் கிடைக்கிறார்கள். எங்க நாயகமே போயிட்டு வெளியில போயிட்டு பேசிட்டு வந்தீங்களே? இல்ல இல்ல, நான் உள்ள வரும்போது பார்த்தேன் அவர் வாசல்ல நிக்கிறார். அப்புறம் நான் வந்துட்டேன், காமது சொல்லிட்டாங்க. 2வது இருக்க திரும்பி பார்த்து அவர் நிக்கிறார். என்னை எதிர்பார்ப்பதை போல் தெரியுது. அப்ப ஏதோ ஒரு தேவை உடையவர் என்று விளங்கி பின்னால போய் பார்த்தா அவர் ரொம்ப நெருக்கடியா இருக்கிறார், ரொம்ப அவசிய தேவையோடு இருக்கிறார். அவர் தேவையை உடனே பூர்த்தி செய்யணும். அவரை இப்ப தொழுகை வரைக்கும் நிப்பாட்டி வச்சுட்டு பூர்த்தி செய்யற அளவுக்கு உள்ளது இல்லை. உடனே நான் சென்று அவர் தேவை என்னங்கிறத அறிந்து அதை பூர்த்தி செய்து அவரை விட்டு நான் மீண்டும் தொழுகைக்கு வந்தேன். அல்லாஹுவை அடைகிற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற அண்ணலார், மஸ்ஜிதுக்குள்ளே இறைவனோடு அழகிய தொடர்பை உருவாக்கி கொடுத்த அண்ணலார், அங்கேயும் இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு தனி மனிதனின் பிரச்சனையையும் தீர்ப்பதில் தன் மகத்தான வலிமையை கற்றுத்தருகிறார்கள்.